ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோல நம்ம சரவணன், மயிலு தங்க போறோட ரூமோட ரெண்ட் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, பாண்டியன் கண்டிப்பா ஹனிமூன் ட்ரிப்பவே கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வர சொல்லிருவாரு அப்படிங்கிறதுனால, நம்ம கதிர் என்ன பண்றாருன்னா, பாண்டியனுக்கே தெரியாம அந்த பணத்த சரவணனோட அக்கவுண்ட்டுக்கு அனுப்புனா கூட கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்ட்டு, அந்த ஹோட்டலோட நிர்வாகத்துக்கே அனுப்பி வச்சுடுறாரு. இப்போ சரவணன், மயிலு 2 பேரும் அப்பாவோட அக்கவுண்ட்லேருந்து பணம் வந்துருச்சு. அப்பாவ கேட்டு தான் பண்ணியிருப்பான் கதிர் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, அவங்களோட ஹனிமூன ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இங்க பாண்டியனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அதாவது நம்ம அக்கவுண்ட்லேருந்து பணம் டெபிட் ஆயிருக்கு. ஏதோ தெரியாத ஒரு நம்பருக்கு போயிருக்கு. எப்படி போச்சு? எதனால போச்சு? அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனா, பாண்டியனுக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிறதுனால, பர்ட்டிகுலரா யாருக்கு இந்த பணம் போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, கடைக்கு வர்ற ஒரு பையன்கிட்ட காமிச்சு கேட்குறாங்க. அந்த ஹோட்டலோட பேர சொல்லி சென்னை அட்ரஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ நம்ம பாண்டியனுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. கண்டிப்பா சரவணனுக்கு தான் இந்த அமௌண்ட் போயிருக்கு. அப்படின்னா, மயிலு தான் இத பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இங்கேருந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? இதில யாரோ கூட்டுக்களவாணி, கண்டிப்பா செந்தில் தானே கடையில இருக்கான். அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாரிலாம் வீட்ல போய் பயங்கரமா சத்தம் போட்டு சண்டை ஒரு பெரிய ரகளையே போயிட்டுருக்கு. ஹனிமூன் ட்ரிப் முடிச்சுட்டு வரட்டும். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாரி அவங்க சொல்லாட்டினாலும், அ போயிருக்கிறவங்க ரிட்டர்ன் வந்தா சொல்லி தானே ஆகணும் அப்படிங்கிற மாரி நம்ம கோமதி அத ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அவங்க ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் இத பத்தி கேட்குறாங்க. வேற வழியே இல்ல. மயிலு உண்மைய சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால, கதிர் தான் பணம் அனுப்புனாரு. நீ உங்ககிட்ட கேட்டுட்டு தான் அனுப்பியிருப்பாருன்னு நான் நெனச்சேன் மாமா அப்படின்னு அப்படியே போட்டு உடைச்சிடுறாங்க. அவங்க வந்து ஹனிமூன என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கதிர் ஒரு வேலைய பண்ணா, கதிர வந்து அப்பட்டமா மாட்டி விட்டுட்டாங்க மயிலு. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. கண்டிப்பா இந்த விஷயத்துல கதிர வந்து அவமானப்படுத்துவாங்க. அப்படி அவமானப்படுத்தும்போது சரவணனுக்கு மயிலு மேல கோவம் வரும். என்ன நடக்க போகுது? சரவணன் என்ன பண்ண போறாரு மயில அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.